பற்றி நிறைய கூறப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றி பெங்களூருக்கானது. இவ்வாறு அவர் பேசினார். 2008ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியின் கேப்டனாக விராட் கோலி இருந்தார். இது பலரும் அவரை கவனிக்க காரணமாக இருந்தது. சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகாத நிலையிலும் முதல் IPL சீசனில் விராட் கோலியை RCB 20 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தது. முதல் சீசனில் விராட் கோலி 13 போட்டிகளில் விளையாடி 165 ரன்களையே எடுத்தார். 2010ஆம் ஆண்டு முதல் விராட் கோலியின் ஆட்டமும் மேம்பட்டது. அப்போதிலிருந்து இப்போது வரை ஒரு சீசனுக்கு குறைந்தது 300 ரன்கள் வரை அவரால் குவிக்க முடிந்தது. விராட் கோலி 2016ஆம் ஆண்டு IPL சீசனில் மிகச் சிறப்பாக செயல்பட்டார். இந்த ஒரே சீசனில் அவர் பேட்ஸ்மேனாக பல சாதனைகளை படைத்தார். பேட்ஸ்மேனாக ஒரே சீசனில் 973 ரன்களை குவித்தார். இதில் 4 சதங்களும் 7 அரை சதங்களும் அடங்கும். ஆனாலும் SRH அணி 8 ரன்களில் RCBயை இறுதிப் போட்டியில் தோற்கடித்ததால் கோலியின் கனவு மீண்டும் நிறைவேறாமல் போனது. IPL தொடர்கள் செல்ல செல்ல விராட் கோலியால் பேட்ஸ்மேனாக ரன்களை குவிக்க முடிந்தது. ஆனால் அவரின் கோப்பைக்கான கனவு மட்டும் நிறைவேறாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அணிக்கு கோப்பையை வென்று கொடுக்க முடியவில்லை என்ற ஏக்கத்திலும் மேலும் பல காரணங்களுக்காகவும் விராட் கோலி 2023ஆம் ஆண்டு RCBயின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகினார். ஆனாலும் பேட்ஸ்மேனாக RCBக்கான தனது பங்களிப்பை விராட் கோலி தொடர்ந்தார். 2023ஆம் ஆண்டு 639 ரன்களையும் 2024ஆம் ஆண்டு 741 ரன்களையும் அவர் குவித்தார். அதே சமயம் IPLஇல் 8000 ரன்களை கடந்த முதல் வீரராகவும் விராட் கோலி உள்ளார். இந்த ஆண்டும் விராட் கோலி RCB அணி வெற்றி பெற ஒரு பேட்ஸ்மேனாக சிறப்பாக பங்களித்தார். 15 போட்டிகளில் 657 ரன்களை அவர் குவித்திருந்தார். IPL தொடர் ஆரம்பித்த 2008ஆம் ஆண்டு துவங்கிய விராட் கோலியின் காத்திருப்பு 2025ஆம் ஆண்டு IPLஇல் முடிவுக்கு வந்துள்ளது. செவ்வாய்க்கிழமையன்று நடந்த 2025ஆம் ஆண்டின் IPL இறுதிப் போட்டியின் இறுதி ஓவரில் பஞ்சாப் அணியின் வீரர் சஷாங்க் சிங் 2வது பந்தில் பவுண்டரியை தவறவிட்ட போது RCBயின் வெற்றி கிட்டத்தட்ட நிச்சயமானது. அப்போது விராட் கோலியின் கண்ணில் வெளிப்பட்ட ஆனந்த கண்ணீர் ஒரு நீண்டகால கனவு நிறைவேறிய கதையை சொல்கிறது. அதன்பின் வீசப்பட்ட ஒவ்வொரு பந்திலும் RCBயின் வெற்றி நிச்சயமானதாகி வந்தது. அப்போது விராட் கோலி மிகவும் உணர்ச்சிபூர்வமாக காணப்பட்டார். போட்டி இறுதி கட்டத்தை நெருங்க மிகவும் உணர்ச்சிபூர்வமாக காணப்பட்ட கோலி RCB வெற்றியடைந்த தருணத்தில் தரையில் மண்டியிட்டு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டார். விராட் கோலிக்கு ஏன் இந்த வெற்றி இவ்வளவு உணர்ச்சி பூர்வமானது? சுருக்கமாக பார்க்கலாம். விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் கால் பதிக்கும் முன்பே RCB அணி அவரை ஏலத்தில் எடுத்தது. RCB முதல் முறை IPL கோப்பையை வென்றது பற்றி பேசிய கோலி, இது RCB அணிக்கான வெற்றி என்பதைப் போல ரசிகர்களுக்குமான வெற்றி என்று கூறினார். 18 ஆண்டுகள் நீண்டகால காத்திருப்பு, இளமை, எனது உச்சகட்ட காலம், அனுபவம் என அனைத்தையும் RCBக்காக அர்ப்பணித்தேன். இந்த நாள் வருமென்று கனவில் கூட நினைக்கவில்லை. கடைசி பந்து வீசப்பட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என விராட் கோலி பேசினார். மேலும் என்ன நடந்த போதும் RCBயுடனேயே இருந்திருக்கிறேன். சில தருணங்களில் வேறு எண்ணங்கள் வந்திருந்தாலும் RCBயுடனேயே இருந்து வந்தேன். என்னுடைய இதயம், ஆன்மா பெங்களூருடனும் இந்த அணியுடனுமே உள்ளது. IPLஇல் விளையாடும் வரை RCB அணியுடனேயே தொடருவேன் எனவும் விராட் கோலி கூறினார். IPL கோப்பையை வென்றது தனது கேரியரில் மிகவும் முக்கியமான தருணம் என்றும் விராட் கோலி தெரிவித்தார். இன்று இரவு ஒரு குழந்தையைப் போல தூங்குவேன். IPL ஆக்ஷனுக்கு பிறகு பலரும் கேள்விகளை எழுப்பினர். ஆனால் இந்த முடிவால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னை